Hi friends, Champions Academy Triple யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த HGT ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து நான் வந்துட்டே தான் இருக்கும். நான் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஃபாஸ்ட்டாகவே முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த HGT எக்ஸாமில் கிராக் பண்ணுறக்கூடிய ஸ்டடி பிளான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஒருக்க பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி போட்டதையும் பார்த்துருங்க. பிளேலிஸ்ட்டில் HGT எக்ஸாம் அப்படின்னு போட்டிருப்பேன். HGT போட்ட எல்லாத்துலேயுமே வரக்கூடிய எல்லா வகுப்புகளையும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ கிளாஸை பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது 5ஆம் வகுப்பு தமிழ். இது 2 பாட்டாக எடுத்திருக்கேன். அட்டை டு அட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து கமா, அப்புறம் கேப்பு, கலர் அதெல்லாம் வேணும்னு கேட்டீங்க. ஸோ அதனால் நான் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பொருள் தருக, தலைத்திட, பெருகிட, மகிழ்ந்திட, திருவளர் சிலை, மேன்மை பொருந்திய சிலை, முகடு, உச்சி, தலை, கட்டு, அரிது, இயலாது, வானம், விசும்பு. இது விசும்பு அப்படின்னு கேட்பாங்க, வானம்னு கேட்பாங்க. எப்படி மாத்திக்கிட்டே மாத்தி போட்டுறணும், சரியா? விசும்புன்னு கேட்டா வானம், வானம்னு கேட்டா விசும்பு. வானின்று, மழையில்லாமல், வைகளும் நாள்தோறும், பருவந்து, துன்புற்று, ஓம்புவான், பாதுகாப்பான், இன்று இல்லை. ஒரு ஒன்வேர்டு கூட விடாம எடுத்திருக்கேன். குலையும், வாடும், திரிந்து, மாறுபட்டு, எனைத்தானும், எதை செய்தாலும், அனைத்தானும், எல்லா வகையிலும், ஆன்ற, நிறைந்த, நுணுங்கிய, நுட்பமான, அல்லார், அல்லாதவர். அடுத்து தீந்தமிழ், இனிமையான தமிழ், காப்பியங்கள், கதை தொடர்நிலை சொற்கள், கேளிர், உறவினர், நவிழல், கூறுதல், தாரகை, விண்மீன், நட்சத்திரம், கற்றனம், கற்றுவிட்டோம், களியற்க, செருக்கு கொள்ளக்கூடாது. அடுத்து கடங்குழாய், பொன்னாலான காதணிகளை அணிந்த பெண். அடுத்து தகரும், உடைப்படும், தூங்கும், அசைந்து கொண்டிருக்கும், களிறு, ஆண் யானை, துயர் உறா, வருத்தம் அடைவதில்லை, யுய்யும், வாழும், ஐன்று, உணவாக உண்டு, செவ்வி, காலம். இதுல இருந்து கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது, பார்ப்போம். துஞ்சார், உறங்கார், கரி, யானை, அச்சாணி, கடையாணி, ஆர்ப்பரிக்கும், பேரொளி எழுப்பும், ஆன்ற, நிறைந்த, கருவூலம், சேமிக்கும் இடம், களஞ்சியம், பொருள் நிறைந்த இடம், செம்மாந்து, இருமாந்து, செவ்வியல், தகுதியான, அழகிய. ரெண்டுமே வரும். திரிந்து, மாறுபட்டு, துவாரபாலகர், வாயிற்காவலர், திரு, அழகு, விசும்பு, வானம். மாத்தி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வேட்கை, ஆவல், பற்று. அடுத்து அன்னார், போன்றவர், அருமை, எளிதில் செய்ய இயலாத அரிய செயல், பாமரர், படிக்காதவர், கயமை, கீழோரது தன்மை, படியும், அமையும். அடுத்து கடிதாய், விரைவாய், ஈ, தேனி, ஊ, தசை, ஏ, அம்பு, ஓ, மகிழ்ச்சி, மாய்ந்து, இறந்து, இலைப்பிள்ளை, தாழ்வில்லை, நெஞ்சுரம், மன வலிமை, சிந்தை, உள்ளம். இது சித்தம்னால உள்ளம் தான் வரும், சிந்தைனால உள்ளம் தான் வரும். பரிவு, அன்பு, அருள், இரக்கம், சீராய், சிறப்பாய், மூலும், உருவாகும், நனி, மிகுதி. நனி வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு. கலை, கரும்பு, நல்கிய, வழங்கிய, உலகம், அண்டம், செகம், அகிலம். அண்டம், செகம், அகிலம், ஜெகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சா. அடுத்து வெளிச்சம், ஒளி, விளக்கு, தெளிவு, தமிழ், இனிமை, கடக்க, செல்ல, மடைத்தலை, நீர்ப்பாயும் வழி, மடைத்தலை,
நீர்ப்பாயும் வழி. உருமீன் பெரிய மீன். இம்மை இப்பிறப்பு. நிலா அம்புலி திங்கள் மதி சந்திரன். ஞாயிறு சூரியன் கதிரவன் ஆதவன் பகலவன். மகரம் மீன். மகரம்னா மீன். திரைகள் அலைகள். கடல் புனரி ஆழி சாகரம் சமுத்திரம் பவ்வம் வேலை முன்னீர் நீராவி நீராளி ஆவி இல்ல நீராளி பெருநீர். இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். நனி பசு மிகுதியாக பால் கொடுக்கும் பசு. குளிரென குளிர்ச்சியான. பண்டம் பாத்திரம். அடுத்து புக்கு புகுந்து. அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி. நன்பால் நல்ல பால். சிலம்பு ஒலித்தல். மல் உடல் வலிமை. தாளாண்மை முயற்சி. விழலாகும் வீணாகும். இசைந்து ஏற்றுக்கொண்டு. எங்கனும் எங்கும். களித்து மகிழ்ச்சி. களனி வயல் செய். களை கரும்பு. செருக்கு தலைக்கணம். விவாதம் சொற்போர். கண்ணோட்டம் இரக்கம். இத்துணை இவ்வளவு. கோமகன் அரசன். இரவல் கடன். விஞ்சும் மிகும். அண்டும் நெருங்கும். ஊரும் சுரக்கும். கசடர குற்றம் நீங்க. காய் விடத்து வெறுப்பவரிடத்து. சாற்றுங்கால் கூறுமிடத்து. சால மிகவும். தலை முதன்மை. ஊழ்வினை பயன் விதி பயன். தண்டித்தல் ஒருத்தல். நாணயம் நேர்மை. நானிலம் உலகம். மாண்பு பெருமை. வன்மை வலிமை. விண்ணமுதம் மழைநீர். வன்மைக்கு 2 சொல் இன் வந்தாதான் வலிமை. அடுத்த வையத்தார் உலகத்தார். தமிழின் இனிமை பாடியவர் பாரதிதாசன். புதுமை பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் என அழைக்கப்பட்டார். அதாவது பாவேந்தர் அழைக்கப்பட்டார், புதுமை பாவலர் அழைக்கப்பட்டார். அடுத்து கவிதைக்குரிய நயங்கள். சொல்லாடல் ரியா. நயங்கள் சொல்லாடல் உவமை சிறப்பு மோனை எதுகை. அடுத்து மரபு சொல் ஒளிமரபு பார்த்துடலாம். ஏன்னா அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. பொருள் கூறுகள்லாம் மரபு சொல் ஒளிமரபு அடுத்து பார்த்துடலாம். சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும். யானை பிளிரும். ஆந்தை அலரும். மயில் அகவும். பாம்பு சீரும். குதிரை கனைக்கும். வண்டு முரளும். இதெல்லாம் எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள். எலி கீச்சிடும். அடுத்து குரங்கு அளப்பும். ஆடு கத்தும். அடுத்து இளமை பெயர்கள் பார்த்திடலாம். இளமை பெயர்கள்லாம் என்னன்னு பார்த்திடலாம். மான் கன்று. கீரி பிள்ளை. புலி பரல். கோழி குஞ்சு. அணிர் பிள்ளை. சிங்க குருளை. அடுத்து வினை மரபு பார்த்திடலாம். வினை மரபு அதாவது அம்பு எய்தார். ஆடை நெய்தார். சுவர் எழுப்பினார். கூடை முடைந்தான். பூ பறித்தான். மாத்திரை விழுங்கினான். பால் பருகினான். பால் பருகினான் தான் சொல்லணும். சோறு உண்டான். முறுக்கு தின்றான். நீர் குடித்தான். அடுத்து சினை மரபு. மா பலா வாழை இலைன்னு சொல்லுவோம். ஈச்சம் தென்னை பனை மரம் மூணையுமே என்ன சொல்லுவோம்னா ஓலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கம்பு கேழ்வரகு சோளம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா தட்டை.
அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பந்தட்டை, கேழ்வரகு தட்டை, சோளத்தட்டை அப்படின்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா நெல், புல், திணை, இது என்ன சொல்லுவாங்க? தாள். தாள். அடுத்து அவரை, கத்திரி, வெள்ளரி, முருங்கை, பிஞ்சு. அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு அப்படி சொல்லணும். சரியா? சினை மரபுல. அடுத்து தங்கும் இடம் பார்த்துடலாம். தங்கும் இடம் கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவி கூடு, எலி வலை, யானை கூடம். இது எல்லாமே வந்து தங்கும் இடம். சரியா? இதுவும் எதிர்பார்க்கக்கூடியது. டெட்ல எல்லாம் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கே தெரியும். அதுக்கு அடுத்து மூதுரை, ஔவையார். மூதுரை எழுதியது ஔவையார். ஓடுமின் ஓட உருமின் வருமளவுமாம் வாடி இருக்குமாம் கொக்கு. எழுதியவர் ஔவையார். எழுதிய நூல், அதாவது இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மூதுரை. மூதுரைக்கு வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குண்டாம். ஔவையாரின் படைப்புகள் ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை, கொன்றைவேந்தன். இன்னொரு தடவை பாருங்க. ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை, கொன்றைவேந்தன். அடுத்து பார்க்கலாம். தெரியுதா? கல்வி கற்காதவன் களநிலம் போல அல்லது களநிலத்துக்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்றது பாரதிதாசன். அதாவது கல்வி கற்காதவன் களநிலம் போல அல்லது களநிலத்துக்கு ஒப்பாவான் என கூறியவர் யார்? பாரதிதாசன். பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை கூறியது திருவள்ளுவர். இளமையிலேயே கல்வி, சிலையில் எழுத்து கூறிய நூல் முதுமொழி. அடுத்து இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் கூறியவர் திருவள்ளுவர். அடுத்து கடல் என்ற பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கடல் அப்படிங்கிறது குழந்தை பாடலாக இங்கே விளங்கி இருக்கு. குழந்தை பாடல் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. சோ அந்த குழந்தை பாடலை பாடினது யாரு? கடல் அப்படிங்கிற குழந்தை பாடல் பாடினது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவரை பத்தி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். சரிதா? அடுத்து கவிமணி பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா தேரூர், கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில பிறந்திருக்காரு. கவிமணி பிறந்த ஊரு தேரூர், கன்னியாகுமரி. மழை பெய்ய காரணமாக இருப்பது எது? கடல். சரியா? அடுத்து சர்க்கஸ், வட்டரங்கு, ப்ராஜெக்ட், திட்டம். அதுக்கப்புறம் நட்சத்திரம். நட்சத்திரம் அப்படிங்கிறது எதனால வந்து ஒளி வீசுது அப்படின்னா ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றிருப்பதால் அது மேல பட்டு ஒளி வீசுது அது. சரியா? அடுத்து ரோஜா பூ. ரோஜா பூல எதனால அந்த கலர்ஸ் இருக்கு? ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறம் இருக்கு. அதனாலதான் சிவப்பு நிறமா இருக்கு ரோஜா. அந்த சிவப்பு நிறம் வரக்கூடிய கலர் காரணம் ஒரு நிறமி. அது என்ன நிறமி, அதோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆந்தோசைனின் நிறமி. எல்லாமே நம்ம புக்ல இருக்கு. இது எப்படி விட முடியும்? அதுக்குதான் நான் கொடுத்தேன். இலையுதிர். கோடை காலத்துல ஏன் இலையெல்லாம் உதிருது அப்படின்னு சொன்னா நீராவி பூக்க தடுக்கிறதுக்காண்டி அது வந்து தன்னோட இலைய வந்து என்ன பண்ணுது? மரங்கள் எல்லாமே உதிர்த்து விட்டுக்கிட்டு. சோ இதான் அதற்கு காரணம், நீராவி போக்கை தடுப்பதற்காக. அடுத்து கோடை காலத்துல அது மின்மினி பூச்சி, லூசிபெராஸ் அப்படின்னு சொல்லுவோம். லூசிபெராஸ் என்சைமன் மின்னுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பறவைகள் பறக்க உதவுவது இது. அதோட எலும்புகளும் இறகுகளும் தான் பறவை பறக்கிறதுக்கு உதவுது. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா காற்று பைகள் இருக்கும். அதனாலதான் அது வந்து லேசாயிடும். லேசானதுனாலதான் அது வந்து என்ன பண்ணுது? பறக்குது. ஓகே. அடுத்து வந்து கடல் அலை. கடல் அலை ஏன் திரும்ப திரும்ப வந்து தொட்டுட்டு போகுது அப்படின்னா பூமியின் மீது வந்து சந்திரனோட ஈர்ப்பு விசை இருக்கிறதுனாலதான் கடல் அலை வந்து ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து மேகம் கருப்பாக இருக்க காரணம். இது கொஞ்சம் பிளரா தெரியுது. சரி, நானே சொல்றேன். மேகம் கருப்பாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா அதிக அளவு நீர் வந்து அந்த மேகத்துல இருக்கிறனால இந்த சூரிய ஒளியால ஊடுருவி போக முடியல. அதனாலதான்
மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகம் கரு கருன்னு இருக்கும். ஓகேவா. அடுத்து 1983ஆம் ஆண்டு மோட்டார் வண்டி கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா. அப்ப மோட்டாரோட மன்னன் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சவங்க சொன்னாங்க. அதை கண்டுபிடிச்சவங்களும் சொன்னாங்க. அவர் யாருன்னா ஹென்ரி ஃபோர்டு. அவர் வந்து அமெரிக்கக்காரர். என்னன்னா ஹென்ரி ஃபோர்டு அப்படிங்கிறவர் தான் முதல்ல மோட்டாரை கண்டுபிடிச்சாரு 1983ல. சரியா. இவர் வந்து ஒரு அமெரிக்கர். அடுத்து சார் ஐசக் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாருன்னா புவியீர்ப்பு விசை. ஐசக் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாரு? புவியீர்ப்பு விசை. அடுத்து ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாரு? இரேனியன் லெனக். இது வந்து புவியீர்ப்பு விசைங்கிறது வந்து ஐசக் நியூட்டன். சரியா. புவியீர்ப்பு விசைங்கிறது ஐசக் நியூட்டன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெதஸ்கோப் வந்து இரேனே லெனக். சரி, அதை ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பிளரா இருக்கு பாருங்க. அதுதான் நான் டைப்பிங்லேயே கொண்டு வரலாம்னு நினைச்சேன். சரி, அடுத்து ஜேம்ஸ் வாட் வந்து ஒரு ஸ்காட்லாந்து அறிஞர். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் இந்த ஸ்காட்லாந்து ஜேம்ஸ் வாட் தான். சரி, அடுத்து பறவை வால் வந்து எப்படி இருக்கும்? துடுப்பு மாதிரி இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுது பறவைக்கு அப்படின்னா தன்னோட திசையை மாற்றுறதுக்கு தான் பறவைக்கு அந்த வால் யூஸ் ஆகுது. அடுத்து விமானம் கண்டுபிடிச்சது நம்ம எல்லாம் தெரியும், ரைட் சகோதரர்கள். ஏற்கனவே 1 to 4th உள்ள ஒரு பேட்ச்ல நம்ம படிச்சோம். இப்ப அவர் பிறந்த அந்த வருடத்தை பார்த்துருவோம். எத்தனை வினாடிகள் பறந்தாங்க வானத்துலனா 17 வினாடிகள் பறந்தாங்க. பிறந்த மாசம்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாசம் பிறந்திருக்காங்க. 17/12/1908. 17/12/1908 தான் பிறந்திருக்காங்க. அப்பயே வந்து விமானத்தை கண்டுபிடிச்சு அதுல ஒரு 17 வினாடிகள் வந்து பறந்துட்டாங்க. நிக்காம 17 வினாடி பறந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் பறந்தது. ஸோ விமானம் கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் 17/12/1908 டிசம்பர் மாதம். அடுத்து இறகின் தொகுப்பு அப்படிங்கிறது சிறகு. ஓகே. அடுத்து வந்து பார்ப்போம்னா நச்சு புகை மூலம் என்ன ஏற்படுதுன்னா அமிலமலை, அதாவது நைட்ரஜன் ஆக்சைடு. சரியா. நிலப்பரப்புல கால்சியம் கார்பனேட் அளவு 10 மில்லிகிராம் குறைவாக இருந்தால் அமிலமலை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழர்களோட வீரக்கலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குருவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் விளையாட்டுகள், வெள்வித்தை, நீர் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற பாடல். அப்புறம் தமிழன் என்றொரு இனம் உண்டு, அதற்கு தனிய குணம் உண்டு அப்படிங்கிற ஒரு பாடல். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த 3 பாடல்களையும் பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரியா. அடுத்து இருவினை அப்படிங்கிறதுல எப்படி பிரிக்கலாம்? நல்வினை, தீவினை அப்படிங்கிற 2 வகை உண்டு. அடுத்து சீரை தேடு ஏரை தேடு அப்படிங்கிறது ஒரு பழமொழி. சிறுபஞ்ச மூல பாடலை எழுதியவர் காரியாசன். இதுல வந்து 5 மூலிகைகள் இருக்கும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க கவனிச்சாலே போதும், உங்களுக்கு எக்ஸாம்ல ஞாபகம் வந்துடும். நான் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று சிறுபஞ்ச மூலம். அடுத்து கொல்லிமலையை ஆண்டவன் யார்? வல்வில் ஓரி. இந்தியால ரூபாய்ன்னு சொல்லுவோம் காசை, அமெரிக்கால டாலர்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்துல பவுண்டுன்னு சொல்லுவாங்க, மலேசியால ரிங்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து வேறுபடுத்தி சொல்லியிருந்தாங்க. அதை நான் எடுத்துட்டு வந்து இதுல போட்டேன். சப்போஸ் கேட்டாங்கன்னா அதனால நல்லா ஞாபகம். இந்தியால ரூபாய், அமெரிக்கால டாலரு, இங்கிலாந்துல பவுண்டு, மலேசியால ரிங்கட். கல்விய தெய்வம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதி சுகுமாரன். இதுவரைக்கும் கேட்டதே இல்லை, இந்த வாட்டி கேட்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. கல்விய தெய்வம் சொன்னது பாரதி சுகுமாரன். அடுத்து சிபி மன்னன் என்ன செஞ்சாங்கன்னா புறாவுக்காக தன் உடலை, அதாவது தன் தசையை கொடுத்தவர் யாருன்னா சிபி மன்னன். மனுநீதி சோழன் யாரு? கன்றிற்காக தன் மகனையே வந்து தேர்காலிட்டு கொன்றவன் தான் மனுநீதி சோழன். ஓகேவா. அதான் நீதி தவறாத மன்னன் மனுநீதி சோழன் சொல்லுவாங்க. அடுத்து சோழ மன்னர்கள். புகார் நகரம் கண்ணகி பார்த்தா உங்களுக்கு புரியுது. அதாவது கண்ணகி வந்து சோழ வம்சம்தான். ஸோ அது வந்து புகார் நகரத்துல பிறந்தவங்க. மாசாத்துவான் மகள் கோவலன் அவங்களே சொல்லியிருக்காங்க. மாநாயக்கன் மகள் கண்ணகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேயா. அடுத்து வந்து யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொன்னது யாரு? பாண்டிய மன்னன். கண்ணகியின் சிலம்புல உள்ள அந்த பரல் என்ன பரல்னா மாணிக்க பரல். கண்ணகிட்ட என்ன இருக்கும்னா மாணிக்கம் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க புகார் நகரம். பாண்டிமாதேவியோட சிலம்பு, பாண்டிய மன்னனோட மனைவி அவங்ககிட்ட வந்து முத்து இருந்துச்சு. ஏன்னா அவங்க மதுரை. சரியா. ஸோ கொற்கை முத்துக்கள் இருக்கும். நல்லா விலை வந்து முத்துக்கள். அவங்களோட சிலம்புல உள்ளது முத்து. உலகின் முதல் தத்துவ ஞானி யாரு? சாக்ரட்டிஸ். உலகின் முதல் தத்துவ ஞானி யாரு? சாக்ரட்டிஸ். அடுத்து கணித தத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் யாரு? பிளேட்டோ. கணித தத்துவத்துல மிகப்பெரிய புரட்சி பிளேட்டோ. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். வெண்பா வடிவம். அந்த பாடல் வெண்பா வடிவம். அடுத்து பாரதிதாசன் நமக்கு தெரிஞ்சதுதான். 29/4/1891 பிறந்தாரு. மறைந்தது 21/4/1964. பாரதிதாசன் அரங்கம்னு புதுச்சேரியில ஒண்ணு இருக்கு. இவர் அங்கதான் பிறந்தாரு. இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சிறப்பு பெயர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். புதுமை கவிஞர் அப்படின்னு சொன்னாங்க. புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது பெரியார் தான். இவர் பாரதியார் முன்னாடி என்ன பாட்டு பாடினாரு? இல்ல அந்த பாட்டை கொடுத்துட்டு யாரு முன்னாடி பாடினாங்கன்னு கேட்டாலும் தெரியணும்ல, அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கு காணினும் சக்தியடா, எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு பாரதியார் முன்னாடி பாரதிதாசன் பாடியிருக்கார். சரியா. அடுத்து அவர் எப்ப பாடினார்னா, ஏன்னா இவர் வந்து பாரதியார் வந்து கொஞ்ச காலம் வந்து விடுதலை போராட்டத்துக்காக புதுவையில 10 வருடம் தங்கினார். அப்போதான் வந்து பாடி காட்டியிருக்காங்க. இவர் பாடியவை ஃபர்ஸ்ட் பாரதிதாசனை பார்த்துருவோம். பாரதிதாசன் பாடியவை தமிழின் சிறப்பு, பொது உடைமை, பெண்ணின் பெருமை, இயற்கை, பெண் விடுதலை. அதுக்கடுத்து பாரதிதாசன் கவிதைகள், அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு, இசை அமுது, பிசிராந்தையர் நாடகம். இது எல்லாமே பாரதிதாசன் இயற்றியது. பாரதிதாசன் கவிதைகள், அப்புறம் இருண்ட வீடு வந்து கல்வியை பத்தி சொன்னது. ஸோ இது எல்லாமே பாரதிதாசன் இயற்றியது. பிசிராந்தையர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது நாடகம். மொத்தம் பாரதிதாசன் எத்தனை நூல் எழுதிக்கானா 72க்கு மேல நூல் எழுதிக்காரு. அதுல 33க்கு மேல நாடக நூல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழுக்கும் அமுதென்று பேர் பாரதிதாசன். பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர். 11/12/1882 முதல் 11/9/1921 வரை வாழ்ந்தார். இவர் எழுதியது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இந்த 3 மட்டும் எங்க எழுதினார்னா புதுவையில தங்கி இருந்து எழுதினாரு. போராட்டத்துக்காக 10 வருடம் அங்க தங்கி இருந்தாரு. ஸோ அப்ப எழுதப்பட்டதான் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு. புதுவையில் உள்ள தமிழ் சான்றோர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, நானே கொடுத்துருக்கேன் பாருங்க. வாணிதாசன், தமிழ் ஒளி, புதுவை சிவம், பிரபஞ்சம். இவங்க எல்லாருமே புதுவையில தமிழ் சான்றோர்கள். தமிழ் ஒளி, புதுவை சிவம், பிரபஞ்சன், வாணிதாசன் தான் கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. மொழி வாணிதாசன் என்னென்ன மொழி தெரியும்னா தமிழ், பிரெஞ்சு, தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம், இது 3மே தெரியும். அவரோட புனைப்பெயர் ரமி. இயற்பெயர்னு பார்த்தோம்னா எத்திராசலு என்ற அரங்கசாமி. வாணிதாசன இயற்பெயர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எத்திராசலு என்ற அரங்கசாமி. இவர் பிறந்த அந்த ஊர் புதுச்சேரி தான். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா, பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடான்னு பாரதியார் வந்தப்ப பாடியிருக்காங்க. இவர் வாணிதாசன். பாரதிதாசன் கவிதா மண்டலம் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இது பயின்றார். சரியா. அவரு கல்வி பயின்றார். வாணிதாசன் புதுவை நிலம். வாணிதாசன் எங்க பிறந்தாரு? புதுவை நிலம். நான் சொல்லிட்டேன். பாவேந்தர் விருது பெற்ற முதல் புலவர் யாருன்னா வாணிதாசன் தான். அடுத்து வந்து கொடிமுல்லை அப்படிங்கிறதையும் எழுதுனது வாணிதாசன். அவ்வளவுதாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 5th ஸ்டாண்டர்ட் உள்ள எல்லாமே கவர் பண்ணியாச்சு. 1-2 விட்டு போச்சுனா கூட நான் அடுத்த கிளாஸ்ல வந்து அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பெல்லைக்கான பிரச்சனை ஆன்லைனுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் கூட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது இந்த அகாடமி. அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் இலவசமாக ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைன் இலவச தேர்வுகள், மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் முடிச்சிடலாம். நம்ம வீக்லி பிளான் வந்து ஷெடியூல் போட்டபடி தான் நம்ம முடிக்க போகிறோம்.
ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கிளாஸை லிசன் பண்ணால் போதும். அது நம்ம பார்த்துக்கலாம், சரசரன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், பை.